வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு இழுபறியா? தேதி குறித்து அமித்ஷா அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடக்கமா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் சூழல்தான் அனைத்து கட்சிகளும் பம்பரம் போல் சுழன்று செயல்படுகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன மற்றும் மாற்றுக் கட்சியினை தங்கள் கட்சியில் சேர்க்கும் விதமாகத்தான் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக வலு சேர்க்கும் விதமாகத்தான் அதற்காக டெல்லி தலைமை அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. இந்த நிலையில்தான் அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்தாலும் அதாவது பாஜக மற்றும் பாமக அமமுக போன்ற தனது கூட்டணி தொகுதிகளுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கும் அதற்கான தொகுதிகள் எவ்வாறு பிரிக்கப்படும் என்பதில் காலதாமதமும் இழுபறி இருக்கும் சூழல்தான் தமிழக அரசில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதாவது இன்று வரை ஆளும் கட்சியான திமுக கூட தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் வடிவம் பெற்றது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் கட்சிகளுக்கு இன்று வரை எத்தனை தொகுதிகள் என்பதை இன்று வரும் ஒரு அறிவிக்கப்படாத சூழல் தான் தமிழக அரசில் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த இழுபறிக்கெல்லாம் என்ன காரணம் என்றுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் டெல்லி தலைமையான பாஜகவின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் தமிழகம் வருகையில் இதற்கான முடிவுகள் கண்டிப்பாக தெரிவிக்கப்படும் என்ற நிலையில்தான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. பாஜக கேட்கும் அந்த 80 தொகுதிகளை கண்டிப்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒதுக்குவாரா என்ற மனநிலை தான் பார்க்கப்படுகிறது. எடப்பாடி இருக்கும் சூழல் என்னவென்றால் பாஜகவிற்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் 30 to 50 தொகுதிகள் வரை கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்ற சூழல் தான் தமிழக அரசில் உருவாகி கொண்டிருக்கிறதா. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இந்த இழுபறி என்பது கண்டிப்பாக தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுக கண்டிப்பாக இம்முறை ஆட்சியை பிடித்த வேண்டிய நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். பாஜகவுடன் இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கண்டிப்பாக பாஜக கேட்கும் தொகுதிகளை எடப்பாடி ஒதுக்குவாரா? அது மட்டுமின்றி பாமக அன்புமணிக்கும் எவ்வளவு தொகுதிகள் எத்தனை சீட்டுகள் என்பதை ஒரு எழுதப்படாத ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகல் கொண்டிருக்கும் என்ற வித்தியாசம் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் ஆளும் கட்சியான திமுகவோ தனது கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி வடிவம் மற்றும் எத்தனை தொகுதிகள் என்பதை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.